सर्वपत्र सर्ववेदादा सत्पवा सर्वसिद्धात्तरच्चत्ता सर्वलोक त्रिवृता सर्वभावद प्राणा श्रीमद् भागवत प्रभो कलिभुवन्तोषदित्या श्री कृष्णा प्रवर्तिता परमानंदा पाडाय प्रेम षट्साकाराय ते सर्वदा सर्वसेव सेव्याय श्री कृष्णाय नमोस्तुते नमस्ते मत्तेगा बंधो मत्तंगिन मत्क्रो मन्मगादना मश्नितारगा मत्वाक्य मदनंदा नमोस्तुते आसादा साधुदायिना अतोच तरगर्ताना मुंसकासिन माम प्रेमना सिरितंडो योस्प्रा ओम सत सत மொழிபெயர் படிக்கவா மாதாஜி? வேற யாரா படிங்க மொழிபெயர். தேங்க்யூ மாதாஜி. படிக்கிறீங்களா வேற யாரும்? சரி, நானே படிக்கிறேன். எல்லா வேத இலக்கியங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். ஓ கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரிவோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ரெக்கார்டிங் போட்டுட்டேன். ஸ்ரீமத் பாகவதம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் ஸ்லோகம் 39. யத்பாத பங்கஜ பலாச விலாச பக்த்யா கர்மாசயம் கிரதிதம் உத்கிரயந்தி ஸ்கந்தஹ ததவன்னரிக்த மதயோ யதயோ அபிவிருத்த ஸ்ரோதோ கணாந்தம் அரணம் பஜவாசுதேவம். படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவானின் தாமரை திருவடிகளில் உள்ள விரல்களுக்கு எப்போதும் பக்தி தொண்டு செய்யும் பக்தர்களால் பலன் தரும் செயல்களின் மீதான வன்மை மிக்க ஆசையினை வெல்ல முடியும். இது மிகவும் கடினமானது. ஆதலினால் ஞானிகள், யோகிகள் போன்ற அப்பக்தர்கள் என்னதான் புலனுகர்ச்சி அலைகளை தடுத்து நிறுத்த முயன்ற போதிலும் அவர்களுக்கு அது முடியாது. அதனால் நீ வசுதேவரின் மைந்தரான கிருஷ்ணனின் பக்தி தொண்டில் ஈடுபடுவாயாக. பொருளுரை. 3 வகையான உன்னதமானவர்கள் உலக இயற்கையின் தாக்கத்தினை வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்றனர். அவர்கள் ஞானியர், யோகியர் மற்றும் பக்தர்கள் ஆவர். அவர் ஆறுகளில் எழும் தொடர்ந்த அலைகளுக்கு ஒப்பான புலன்களின் செல்வாக்கினை வெல்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றனர். ஆற்றின் அலைகள் தொடர்ந்து வருவன, அவற்றை நிறுத்த இயலாது. அதுபோல புலனின்பத்தின் அலைகளும் மிகவும் உடையன. அவற்றை பக்தியோகம் ஒன்றினை தவிர வேறு எம்முறையாலும் நிறுத்த முடியாது. பக்தர்கள் முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளுக்கு உன்னதமான பக்தி தொண்டு செய்வதின் மூலம் உன்னத ஆனந்தத்தில் தம்மை மறந்து நினைப்பதினால் புலன்களினால் வரும் இன்பங்கள் நின்று போய் விடுகின்றன. ஞானியர்களும் யோகிகளும் முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளில் பற்றில்லாத காரணத்தினால் ஆசை அலைகளுக்கு எதிரான போராட்டத்தில் மிகவும் துன்புறுகின்றனர். அவைகளையே இச்லோகத்தில் ரிக்த மதய, அதாவது பக்தி தொண்டு இல்லாத நிலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
அதாவது ஞானியர்களும் யோகிகளும் பௌதீக செயலின் ஆசைகளிலிருந்து விடுவதற்கு எத்துணை முயற்சித்த போதிலும் உண்மையில் அவர்கள் மேலும் மேலும் பொய்மையை தத்துவ யூகங்களில் சிக்கிக் கொள்கின்றனர் அல்லது பெரும் பிரயத்தனங்கள் செய்து புலன்களின் செயல்களை நிறுத்த முயல்கின்றனர். இதற்கு முன்னர் குறிப்பிட்டிருப்பது போல படிக்கிறீங்களா மாதாஜி? மூஸ்லேவே பகவதி பக்தி யோகः பிரயோஜிதः ஜனயதி ஆசு வைராகியம் ஞானம் ச யத் அகைதுகம். இங்கும் அதே குறிப்பு வற்புறுத்தப்படுகின்றது. பஜவா சீதேவம் என்பது வாசுதேவரின் மைந்தரான கிருஷ்ணரிடமிருந்து அன்பு தொண்டில் ஈடுபடுவோன் ஆசைகளின் அலைகளை மிகவும் எளிதாக நிறுத்தி விடுகின்றான். ஆசைகளின் அலைகளை செயற்கையாக நிறுத்துவதற்கு எத்தனை காலம் தொடர்ந்து ஒருவர் முயன்றாலும் உறுதியாக அவன் தோற்கடிக்கப்படுவான். இதுவே இச்சலோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பலன் தரும் செயல்களின் மீதான ஆசைகள் ஆழமாக வேரூன்றி உள்ளன. பக்தி தொண்டின் மூலமே ஆசையின் மரங்களை அடிவேரோடு சாய்க்க முடியும். ஏனென்றால் பக்தி தொண்டு எல்லாவற்றிலும் உயர்ந்த ஆசையாக விளங்குகிறது. உயர்ந்த ஆசைகளை கொள்ளும் போது இழிந்த ஆசைகளை ஒருவன் விட்டு விடுகிறான். ஆசைகளை அடக்குவது என்பது இயலாத காரியம். இழிந்தவற்றின் மீது ஆசை கொள்ளாது உயர்ந்த ஆசைகளை உடையவனாக இருத்தல் வேண்டும். ஞானியர் உயர்ந்ததோடு ஒன்றாக வேண்டும் என்ற ஆசையினை கொண்டுள்ளனர். இது போன்ற ஆசை கூட காம அல்லது பேராசை என்றே கருதப்படும். யோகிகள் ஹரே கிருஷ்ணா, நான் படிக்கட்டுவா? யோகிகள் யோக சித்தர்களின் மீது ஆசை வைக்கின்றனர். அதுவும் காமமாகவே கருதப்படும். பக்தர்களை பொறுத்தவரை அவர்கள் பௌதீக இன்பங்களின் ஆசை வைக்காததினால் புனிதமடைகின்றனர். ஆசைகளை அடக்குவதற்கு செயற்கையான முயற்சிகள் ஏதும் இல்லை. ஆசையே பகவானின் தாமரை. இதோட பார்க்கலாம் மாதாஜி, பார்த்துட்டு அப்புறம் படிக்கலாம். இதோட பார்க்கலாங்க மாதாஜி, பார்த்துட்டு ஓகேங்க அப்புறம் மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹிஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய். ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய். பகவானின் தாமரை திருவடிகளுக்கு திருவடிகளில் உள்ள விரலுக்கு எப்பொழுதும் பக்தி தொண்டு செய்யும் பக்தர்களால் பலன் தரும் செயல்கள் மீதான வன்மை மிக்க ஆசையினை வெல்ல முடியும். இப்போ ஆசை இல்லாம இந்த ஜீவன்களால இருக்கவே முடியாது. ஆசைப்பட்டுதான் இந்த ஜட உலகுக்கு வந்திருக்கிறோம். அனுபவிக்கணுங்கிற ஆசையினால்தான் நாம ஆன்மீக உலகிலிருந்து தவறி இங்கு கீழே விழுந்துட்டோம். பிறவிதோறும் நம்மளுக்கு ஆசைகள் இருக்கிறதுனால நாம மனித ஜென்மம் எடுத்து கடைசியாக இறுதியாக மனித ஜென்மம் கிடைக்கும் போது அந்த ஆசைகளை வேறறுக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ விலங்குகளுக்கெல்லாம் அது புரியாது. அது பரிமாண வளர்ச்சியில படிப்படியாக வந்து மனித பிறவி எடுக்கும் போது அரிதான சுதுர்லபம் மானுஷ ஜென்மம். மனிதர்களாக பிறப்பது ரொம்ப அபூர்வம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. சோ இப்ப வந்து நாம ஒரே நிமிஷம். சோ பலன் தரும் செயல்கள் மீதான வன்மை மிக்க ஆசையினை நம்ம வந்து பக்தி தொண்டாக வெல்ல முடியும். ஒரே நிமிஷம். சோ நம்ம பக்தி தொண்டின் மூலமாக ஆசைகளை வெல்ல முடியும். பக்தி தொண்டின் மூலமா தான் ஆசையை வெல்ல முடியும். அப்ப ஆசை அப்படின்னா அதை அடக்க முடியாது யாராலையும். ஆனா அத வந்து மாத்த முடியும். ஆசைகளை வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலமா மாத்த முடியும். அப்போ ஆசையை வெல்வது கடினம். இதுல பாத்தீங்கன்னா உயர்ந்த பக்தியில இருக்கிற பக்தர்கள் மட்டும்தான் அதை வெல்ல முடியும். ஞானிகளோ யோகிகளோ அத வந்து வெல்ல முடியாது. புலனுகர்ச்சி அலைகளை தடுத்து நிறுத்த முயன்றாலும் அது அவர்களுக்கு முடியாது. அதனால வாசுதேவரின் மைந்தரான கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுவாயாக அப்படின்னு சொல்லி வியாசதேவர் நம்மளுக்கு அறிவுறுத்துறார்.
இப்ப 3 வகையான உன்னதமானவர்கள் உலக இயற்கையின் தாக்கத்தை வெல்ல முடியும்னு நினைக்கிறாங்க. அது யாருன்னா ஞானியர், யோகியர், பக்தர். முக்திகாமி, பக்திகாமி, சித்திகாமி அப்படின்னு இருக்காங்க. முக்திகாமி அப்படின்னா சித்திகாமி, முக்திகாமி, பக்திகாமி அப்படின்னு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. அதுல பக்தர்கள் மட்டும்தான் ஆசையை வெல்ல முடியும். இந்த ஞானியர்கள் என்ன பண்றாங்கன்னா புலன்களை அடக்குவதன் மூலமாக ஆசையை வெல்ல முடியும்னு நினைக்கிறாங்க. ஞானியரும் யோகியரும் செயற்கையாக. ஏன்னா இந்த அலைகள் தொடர்ந்து வரக்கூடியது, கடல்ல ஆகட்டும் மற்ற இடங்கள்ல ஆகட்டும், அலைகள் தொடர்ந்து வரக்கூடியது. சோ இந்த அலைகள் அதை நிறுத்தவே முடியாது. அது போல புலனின்பத்தின் அலைகள் ரொம்ப கடுமையானது, வலிமையுடையது. அதாவது புலன்கள் நம்மை வெற்றி கொள்ள நம்மளுக்கு உதவாது. மனம் ரொம்ப அலைப்பாயக்கூடியது. அர்ஜுனன் கூட சொல்றாரு, மனதை அடக்க முடியவில்லை, காற்றை கூட அடக்க முடிவேன் அப்படின்னு சொல்லி. சோ இந்த புலன்கள் ரொம்ப வலிமையுடையது. அதத்தான் தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்யா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் திறந்திதே அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில பகவான் சொல்றார். இந்த மாயை மிகவும் வலிமையுடையது. ஆனால் யார் ஒருவர் என்னை சரணடைகிறார்களோ அவர்கள் அதை வெல்ல முடியும். ஏன்னா மாயாங்கிறது பகவானுடைய சக்தி. பகவானோட சக்தியை யாராலும் வெல்ல முடியாது. ஆனா அந்த மாயை பகவானுடைய சக்தியாக இருந்தாலும் பகவானை சரணடையும் போது அதை வென்று விடலாம். அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் தஸ்யாகம் நிக்கிரகம் மன்யே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தஸ்யாகம் நிக்கிரகம் மயே வாயுரேவ சூதுஷ்கரம் அப்படின்னு. அதாவது காற்றை கூட அடக்கி விடுவேன், ஆனால் என் மனதை அடக்க முடியவில்லை அப்படிங்கிறார் அர்ஜுனன். ஆனானப்பட்ட பக்தனான அர்ஜுனனுக்கே, நரநாராயணராக வர்ற அவருக்கே மனதை அடக்க முடியல. ஏன்னா சாதாரண மனிதர்களான நாமெல்லாம் எங்க? ஏன்னா இந்த புலன்கள் வலிமை வாய்ந்தது, மனம் உட்பட. பிரகிருதி ஸ்தானி கர்ச்சதி. இந்த 6 புலன்களால், மனம் உட்பட 6 புலன்களால், இந்திரியங்கள், அதன் மூலமாக நாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நாம பாக்குறோம். சோ அவற்றை பக்தி யோகம் ஒன்றினை தவிர வேறு எந்த முறையாலும் நிறுத்த முடியாது. முழுமுற கடவுளின் திருவடி தாமரைகளுக்கு உன்னதமான பக்தி தொண்டு செய்வதன் மூலம் உன்னத ஆனந்தத்தில் தம்மை மறந்து நினைப்பதினால் புலன்களால் வரும் இன்பங்கள் நாம வெல்ல முடியும். சோ ஞானியர் யோகிகள் எல்லாம் பகவானுடைய திருவடி தாமரைகளை பற்றாத காரணத்தினால் ஆசை அலைகளுக்கு எதிரான போராட்டத்தில் ரொம்ப துன்புறுகிறார்கள். அதுதான் ரிக்த மதைய அல்லது பக்தி தொண்டு இல்லாத நிலை அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்போ பக்தினால மட்டும்தான் நம் புலன்களை வெல்ல முடியும். ஏன்னா பகவான் ஒருத்தர் தான் இந்த புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். இந்த புலன்கள் வேற யாருக்குமே கட்டுப்படாது. ஏன்னா புலன்கள் எல்லாமே, புலன்களுக்கு அதிபதி யாருன்னா பகவான். இப்ப 30 முக்கோடி தேவர்கள் நாம சொல்றோம். அந்த 30 முக்கோடி தேவர்கள் ஒவ்வொரு புலன்களுக்கும் அவங்கதான் அதிபதியா இருக்கிறாங்க. இப்ப கண்ணு பாத்தீங்கன்னா நம்ம சூரிய பகவான், அவர் தான் கண்ட்ரோல் பண்றார். இப்ப உங்களுக்கு சித்த பிரேமை அப்படின்னு சில மன கலக்கம் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க சந்திரனை வழிபட, நீங்க ஜோசியத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவரை வழிபட சொல்லுவாங்க. உங்களுக்கு வயிறு சரியில்லையா, நீங்க நதியில போய் நீராடுங்க, கடல்ல போய் நீராடுங்க இப்படின்லாம் சொல்லுவாங்க. எதனாலன்னா அதுகளுக்கு அந்த இடத்திற்குரிய அதிபதி, வயிற்றுக்கு ஒருத்தர், கண்ணுக்கு ஒருத்தர், காலுக்கு ஒருத்தர். சோ இப்படியாக பகவானோட கட்டுப்பாட்டுலதான் எல்லார் தேவர்களும் இருக்கிறாங்க. சோ பகவான் தான் புலன்களுக்கெல்லாம் அதிபதி. அவரை வழிபடாம நம்ம புலன்களை அடக்க முடியாது. யார் ஒருவர் நான் அடக்குகிறேன், என்னால முடியும், இந்த யோகிகள்லாம் அப்படிதான் பண்றாங்க, நான் அடக்கிடுவேன், புலன்களை அடக்கிடுவேன்னு சொல்லி அவங்க எல்லாம் முயற்சி பண்ணியும் பாக்குறாங்க, வலிக்குதான். சோ புலன்களை அடக்கிறேன்னு அவங்க எல்லாம் முயற்சி பண்றாங்க, அவங்களால முடியறது இல்லை. சோ வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜத ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யத் அகைதுகம். ஸோ அந்த வாசுதேவர் அந்த பக்தி யோகத்தினால மட்டும்தான் வைராக்கியம் ஞானம் ரெண்டும் வரும்.
சோ பக்திக்கு ரொம்ப முக்கியமானது வைராக்கியமும் ஞானமும். ஆனா யார் ஒருவர் அந்த பகவானுக்கு பக்தி யோகம் பண்றாங்களோ வாசுதேவருக்கு, அவங்களுக்கு உடனடியாக வைராக்கியமும் ஞானமும் அங்கு வரும். அந்த வைராக்கியம் ஞானம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பக்திக்கு ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா நீங்க பக்தி தொண்டே பண்ண முடியாது. சோ வாசுதேவரின் மைந்தரான கிருஷ்ணரிடம் அன்பு தொண்டில் ஈடுபடுவோன் ஆசைகளின் அலைகளை மிக எளிதாக நிறுத்தி விடுகிறான். இப்போ கொஞ்ச நாள் பக்திக்கு வந்தவங்களுக்கே தெரியும் நம்ம முன்னாடி எப்படி நம்ம ஆக்டிடியூட் இருந்தது. நாம வெளியில போக ஆசைப்படுவோம், பல விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆசைப்படுவோம், நல்ல சாரி உடுத்த ஆசைப்படுவோம், பெரிய செலவெல்லாம் நிறைய இருந்தது. டிவி பார்க்க ஆசைப்படுவோம், சினிமாக்கு போக ஆசைப்படுவோம், இப்படி எவ்வளவோ இருந்தது. அதெல்லாமே ஆசைகள் அடங்கி விட்டது. இப்ப ஆசைகளின் அலைகளை செயற்கையாக நிறுத்துவதற்கு எத்தனை காலம் தொடர்ந்தாலும் முடியாது. நம்ம பல காலங்களா தொடர்ந்து இதை நிறுத்தலாம் நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனா நம்மளுக்கு முடியாது. சோ பக்தி தொண்டின் மூலமே ஆசையை வேறிருக்க முடியும். பக்தி தொண்டே எல்லாவற்றிலும் உயர்ந்த ஆசையாக விளங்குகிறது. ஏன்னா நம்மளோட சொரூப நிலை, இயற்கையான நிலை என்னன்னா பக்தி தொண்டுதான். பக்தி தொண்டுலதான் ஆசைகளை அடக்க முடியும். ஏன்னா பக்தி தொண்டுதான் நம்ம ஆசையா இருக்கணும். இன்னொன்னு, அப்போ உயர்ந்த ஆசையான பக்தி தொண்டை எடுத்துக்கும் போது பகவானுக்கு தொண்டு செய்வதே நம்மளோட சொரூப நிலை. அந்த ஆசையை எடுத்துக்கும் போது கீழ்த்தனமான நம்ம புலன்களை அடக்கிற ஆசை, புலன்களுக்கு இன்பம் ஊட்டணும் அப்படிங்கிற ஆசை தானா அடங்கிரும். சோ உயர்ந்த ஆசைகளை கொள்ளும் போது இழிந்த ஆசைகளை ஒருவன் விட்டு விடுகிறான். விஷயாவி நிவர்த்தந்தே நிராகரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோபியச பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அப்போ உயர்ந்த ஆசைகளை கொள்ளும் போது தாழ்ந்த ஆசை தானா நம்மளை விட்டு பறந்து போயிரும். இப்போ நம்ம நல்ல ஒரு 5 ஸ்டார் ஃபுட்டை சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு மோசமான ஒரு ஹோட்டல் டிச்சு பக்கம் இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றவன் கண்டிப்பா அதை விரும்ப மாட்டான். அவனுக்கு உயர்ந்த ஒரு டேஸ்டோட கிடைக்கும் போது. அது போல பக்தி பகவானுக்கு தொண்டு செய்யறது, அன்பு தொண்டு செய்யறதுங்கிறது மிக உயர்ந்தது. ஏன்னா அது இயற்கையான நிலை. ஆனா செயற்கையான முறையில நாம முயற்சி பண்றோம், நம்ம புலன்களை நாம திருப்திப்படுத்த முயல்கிறோம் பகவான் இல்லாம. அப்ப பகவானை மையப்படுத்தாம நாம எது செஞ்சாலும் அது நம்மளுக்கு திருப்தி அடையறது இல்ல. அதுதான் இந்த ஜட உலகத்துல நடந்துட்டு இருக்கு. பகவானுக்கு சேவை செய்யாம நான் திருப்தி அடையணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடுறாங்க. ஆனா இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா பகவானை மையமாக கொண்டு அவங்க செயல்படல. அப்ப ஞானியர் உயர்ந்ததோடு ஒன்றாக வேண்டும் அப்படிங்கிற ஆசை பகவானுடன் போட்டி போட்டு, அம்மா கால் வலிக்குதா, கால் அமுத்தி விடுப்பா, இந்த காலையில எல்லாம் பண்ணிட்டு. சோ ஞானியர் உயர்ந்ததோடு ஒன்றாக வேண்டும் என்ற ஆசையை கொள்கின்றனர். இது போன்ற ஆசை கூட கர்ம அல்லது பேராசை என்றே கருதப்படும். சோ பகவானுக்கு இணையா ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப, ஏன்னா மலையும் மடுவும் ஒன்னாகாது. கீழே இருக்கிற தூசு நினைக்குதான் நானும் எவரெஸ்ட் ஆகணும்னு. அது எவ்வளவு பெரிய பேராசை. ஏன்னா யாராலையும் பகவான் ஆக முடியாது. ஈவன் சிவபெருமான், பிரம்மா அவங்களாலேயே முடியாதப்போ சாதாரண மானிடர்களான நாம் எப்படி பகவானுக்கு இணையா ஆக முடியும்? அப்ப யோகிகள் யோக சித்தி மேல ஆசை வைக்கிறாங்க, கடுமையான தவம் புரியுறாங்க. மறுபடியும் அந்த பௌதிகமான ஆசைகள் தான் இந்த யோக சித்தி அடையணும்னு ஆசை. அதாவது 8 விதமான அஷ்டமா சித்திகள் இருக்கு. அனிமா, மஹிமா, ஈசித்வா, வாசித்வா, பிரகாமியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆசைகள், பெரியவற்றில் பெரியதாகணும், சிறியவற்றில் சிறியதா மாறணும், கூடு விட்டு கூடு பாயணும், எல்லாரையும் வசீகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாம் தான் இந்த அஷ்டவிதமான சித்திகள். அப்போ அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அவங்க பௌதீகமான நிலைக்கு மறுபடியும் தவறி விழுந்துடுறாங்க. அதுவும் காமமாகவே கருதப்படுது. இப்ப பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பௌதீக இன்பங்களில் ஆசை வைக்காததினால புனிதம் அடைகின்றனர். ஏன்னா அதெல்லாம் விட்டில் பூச்சி வாழ்க்கையில உதவாது. அந்த ஆசைகள் எல்லாமே நம்மளுக்கு பிரம்மாவோட வாழ்நாள்ல ஒப்பிடும்போது நம்மளோட ஆயுள் காலம் விட்டில் பூச்சி வாழ்க்கை. பிறக்கிறோம், இறந்து போயிடுறோம். பிரம்மா நினைப்பாரா மேல இருந்துட்டு, நாம எப்படி ஒரு எறும்ப கால்ல போட்டு அழுத்துறோம் பாரு, இன்னைக்கு இத்தினோண்டு இருந்துட்டு இது என்ன கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலில் மிதி மிதிச்சோம்னா அவ்வளவுதான்.
அது போல பிரம்மா அங்கிருந்துட்டு பாப்பாராம், இந்த இத்தினூண்டு அணுவிலும் அணுவான இந்த மனிதர்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாரு, இந்த பிறந்து வாழ்க்கை முடிக்கிறதுக்குள்ள எத்தனை ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவரும் அப்படிதான் நினைப்பாராம். எப்படி இந்த மலைக்கு வந்து ஒரு விட்டில் பூச்சி டியூப்லைட்ல வந்து அடிக்கும் அந்த வெளிச்சத்துல, அப்பவே இறந்து போயிரும். இறக்கையெல்லாம் அப்பவே பிஞ்சு அது துடிச்சு இறந்து போயிரும். அது மாதிரிதான் மனித வாழ்க்கையும். பிறக்கிறோம், அதனாலதான் நான் ஆயுள் காலம் எப்படி போகுது ரொம்ப விரைவாக. நம்மளுக்கு திரும்பி பாக்கறதுக்குள்ள குழந்தையா இருந்தோம், ஸ்கூல்ல படிச்சோம், கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது, இப்படியே வாழ்க்கை போயிருது. கடைசியில இறந்தும் போயிடுறோம். ஆனா மனித வாழ்வு ரொம்ப அபூர்வமானது. அதுலதான் நாம வந்து சிந்திக்கணும், நிறைய சிந்திக்கணும். 6 அறிவு இருக்கு. 6 அறிவை யூஸ் பண்ணி நாம எதுக்காக இங்க வந்தோம், இந்த சொந்தங்கள் நிலையானதா, இந்த பௌதிகமான சொத்துக்கள் நிலையானதா, எதுவுமே நிலையானது இல்ல. அப்ப எது நிலையானதுன்னு ஒருத்தன் யோசிச்சாதான் அதுக்கு விடை கிடைக்கும். உட்கார்ந்துட்டு எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படின்னுட்டு நம்மளுக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லுவார், அழகான ஒரு கதை. எப்படி ஒரு ரோட்ல வந்து கூட்டம் கூடி இருக்கும், எதுக்குன்னே தெரியாது. ஆனா போறவன் எல்லாம் நிறுத்தி நிறுத்தி அத பாக்கறதுக்கு உள்ள போவான். உள்ள வந்து ஒண்ணு இருக்காது. இப்போ அந்த மாதிரி அடுத்தவன் பண்றான் நானும் பண்றேன்னு கண்மூடித்தனமாக மத்தவங்களுக்கு போட்டி போட்டு, அவன் இதை வாங்கினா நானும் இதை வாங்குறேன், அவனுக்கு மேல நான் இருக்கணும், நான் இருக்கணும், அப்படி சொல்லி நாம அடுத்தவங்களுக்காக வாழ்க்கை வாழ்றோமோ தவிர நமக்காக வாழ இன்னும் நம்ம அந்த விழிப்புணர்வு யாருகிட்டே வரல. மற்றவர்களுக்காக நான் சிரிக்கிறேன், உடுத்துறேன், வாழ்றேன் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு இந்த கலியுகம். மக்கள் வந்து ஆன்ம தத்துவத்துல ஈடுபாடு இல்லாம, வேத கல்வியில ஈடுபாடு இல்லாம பௌதிகமான வெளிப்புற வாழ்க்கையில வாழ்ந்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. சோ இதுல சிலர் மட்டும் இப்படி நம்ம தத்துவங்களை எல்லாம் அறிந்து பக்குவமான ஞானத்துடன் பக்தி தொண்டுக்கு முயற்சி பண்றோம். மாதாஜி இது படிக்கிறீங்களா? கிரிஜா மாதாஜி தொடர்ந்து படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிங்க. ஆசையை பகவானின் தாமரை திருவடிகளின் பாதுகாப்பின் கீழ் இருக்கின்ற ஆன்மீக இன்பத்திற்குரியதாக மாறுகிறது. அதுதான் இங்கே குமாரர்களால் பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளே எல்லா இன்பங்களுக்கும் உரிய தன்னிகர் இல்லாத நீர்த்தேக்கமாக விளங்குகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகையினால் ஒருவன் பௌதிக இன்பங்களின் மீதுள்ள ஆசைகளை அடக்குவதற்கு வீணாக முயற்சிப்பதை விட பகவானின் தாமரை திருவடிகளை சரண் புகுதல் நன்றாம். எதுவரை ஒருவன் பௌதிக இன்பங்களிடம் உள்ள ஆசைகளை நிறுத்துவதற்கு இயலாதவனாக இருக்கின்றானோ அதுவரை அவன் பௌதிக வாழ்க்கை சிக்கலில் இருந்து விடுதலை பெறுவதும் அசாத்தியமாகிறது. இவ்வாறும் இதை விவாதிக்கலாம். ஆற்றில் தொடர்ந்து எழும் அலைகளை நிறுத்த முடியாது என்று. ஆனால் அவை கடலை நோக்கித்தான் ஓடுகின்றன. ஆற்றின் மேல் எழும் கடல் அலைகள் ஆற்று நீரை தனக்குள் அடக்கிக் கொள்கிறது. அதனால் ஆற்று வெள்ளம் கடல் நீரால் அடித்து செல்லப்படுகிறது. எனவே கடலில் எழும் அலைகள் ஆற்றின் அலைகளை விட சக்தி மிக்கதாகும். இதுபோல் புத்திசாலியான பக்தன் கிருஷ்ண உணர்வில் பகவானுக்கு தொண்டு செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை போடுகிறான். அப்போது அவனிடம் தங்கியுள்ள பௌதிக ஆசைகள் பகவானுக்கு தொண்டு செய்யும் ஆசை எனும் பெரும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்றன. யமுனாச்சாரியரால் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவானின் திருவடி தாமரைகளுக்கு அவர் தொண்டு புரிய ஆரம்பித்ததிலிருந்து புது புது ஆசைகள் பகவானுக்கு பணி செய்ய அவரிடம் வேகம் கொண்டு எழுந்தன. அப்பொழுது கீழ்த்தரமான உடல் உறவு வாழ்க்கை மீதுள்ள ஆசைகள் எல்லாம் முக்கியமற்று போய்விட்டன. யமுனாச்சாரியார் கூறுகிறார், அவ்வாசைகளின் மீது நான் காரி உமிழ்ந்தேன் என்று. பகவத்கீதை 2:59 இதனை உறுதி செய்கிறது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இறுதியாக பகவானின் திருவடி தாமரைகளின் மீது அன்பு பணி செய்ய ஆசைகளை வளர்த்து கொண்டோம் என்றால் புறநுகர்ச்சி போன்ற பௌதிக ஆசைகள் எல்லாம் ஒன்றுமில்லாது போய்விடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மா. தேங்க்யூ மாதாஜி. இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக ஸ்ரீல பிரபுபாதர் ஒப்புமையோட விளக்குறார். அதாவது ஆற்றின் அலைகள், ஆற்றிலையும் கூட அலை வரும், நம்ம பார்த்திருப்போம். அது போல இந்த பௌதீக உலகமானது ஆசைகள் அப்படிங்கிறதுக்காக அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நாம் எல்லாருமே இங்க வந்திருக்கோம். பகவானை பிரிந்து தனித்து நாம் நமது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு பாராமுகம் பகவான்கிட்ட முகம் திருப்பிட்டு, நானே நீயா இருக்கணும், உன்ன மாதிரி நான் அனுபவிக்கணும், நானே கட்டுப்பாட்டாளன், ஈஸ்வர, நானே போக்தா, அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லி பகவானை பிரிஞ்சு இங்க கட்டுப்படுத்துறதுக்காகவும் அனுபவிக்கிறதுக்காகவும் பகவானை போல நடிக்கிறதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். சோ இது நாடக மேடை. அதனாலதான் நம்ம அம்மாவோ அப்பாவோ டீச்சராவோ பிரின்சிபலாவோ இல்ல ஒரு ஆபீசராவோ பல பல நிலைகள்ல பலரை அடக்கியாலும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்ப என்னோட பொசிஷன்ல நான் ஒரு வீட்டின்
இல்லறத்தரசி அப்படின்னா நான் இல்லறத்துல நான் சில பேரை இங்க கட்டுப்படுத்தலாம். சோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஆசை இருந்திருக்கு. சோ மிகப்பெரிய அதிகாரியான ஒருத்தர் ஒரு 50 பேரை கட்டுப்படுத்துறார். அப்போ 100 பேர் 1000 பேரை கட்டுப்படுத்துறாரு. அந்த அளவுக்கு ஆசைகளை வளர்த்துக்கிட்டதுனால அந்தந்த பொசிஷன் நம்ம அதுக்குரிய தவம் பண்ணியிருப்போம், அதுக்குரிய புண்ணியம் பண்ணியிருப்போம். அதனால இந்த நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த ஆசைகளை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இந்த 6 அப்படிதான் மனசுல வந்து இந்த ஆசை அலைகள் எழுந்து கொண்டே இருக்கும் பக்தி இல்லாதவங்களுக்கு. அதுல பக்தியில வர வர அவங்கவுங்க சதவீதத்துக்கு ஏற்றதா போல எவ்வளவு பக்தி தொண்டு பண்றோமோ, எவ்வளவு பகவானிடம் சரணடைகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல நம்ம ஆசைகள் அடங்கும். எதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம். நாம சரணடைவருக்கு ஏற்றாற் போல நம்ம உள்ளத்தின் அந்த அழுக்குகள் வந்து குறைஞ்சிட்டே வரும். அது போல விசயாவினி வர்தந்தே நிராகாரஸ்ய தேகின்க அப்படின்னு சொல்லி பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. விஷயாவினி வர்தந்தே நிராகாரஸ்ய தேகின்க ரசவர்ஜம் ரசோ அப்பியச பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அப்ப பரம் அப்படின்னா உயர்ந்த அந்த உயர்ந்த பரம் அப்படின்னா அந்த பகவானை வழிபடும் போது நம்மளுக்கு அந்த ஆசைகள்லாம் அடங்கும். அதெல்லாம் வந்து சிலரெல்லாம் சொல்லுவாங்க, அத்தனையும் அனுபவி, ஆசைகளை எல்லாம் அத்தனையும் அனுபவி அப்படிம்பாங்க, அனுபவிச்சு கத்துக்கோ அப்படிம்பாங்க. அதெல்லாம் எப்படின்னா எரியற எண்ணெயில இன்னும் எண்ணெய் ஊத்து, எரியற தீயில இன்னும் எண்ணெய் ஊத்து அப்படிம்பாங்க. அது அடங்காது. அப்புறம் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்த ஊத்த அது ஜாஸ்தி ஆயிட்டே இப்போதான் போகும். அது இந்த ஜட உலகுல எண்ணெய் ஊத்தாமே அது ஜாஸ்தியா இருக்கு. சோ அதெல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படின்னா நாம முயன்றால் குறைக்க முடியாது. ஞானிகளும் யோகிகளும் அதனாலதான் கஷ்டப்படுறாங்க. ஆனா பக்தர்கள் நம்ம யாராவது உள்ள வந்தா என்ன சொல்லுவோம்? பக்தி தொண்டுக்கு உள்ள வந்தா அவங்கள சாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா பகவானுடைய அந்த மகா மந்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்தது. நாம் அஹாரி பகூதா நிஜ சர்வ சக்தி. அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் நம்மளை தூய்மைப்படுத்தும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த காம குரோத லோப மோக மத மாச்சரிய என்ற குணங்கள் தானாக நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆனா அது பெர்சன்டேஜ், உடனே விலகிறது இல்ல, 0% ஆகாது. நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்றோமோ அவ்வளவு தூரம் அது கம்மியாயிட்டே வரும். சோ அந்த நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றின் அலைகள் போல அது போய் எங்க போகுது? ஆறு இறுதியாக கடலில் சேருகிறது. அப்ப கடல் அப்படின்னா அது பகவான். அப்ப சேரும்போது பகவான் அந்த அலைகளை அடக்கி விடுகிறார். ஏன்னா கடல் அலைகள் பலமானது, ஆற்றின் அலைகளோ ரொம்ப குறைவானது. அப்ப கடல்ல உள்வாங்கும் போது அந்த ஆற்றின் அலைகள் தானாக அடங்கி விடுகிறது. ஏன்னா பகவான் அதை அடக்கிடுறார். சோ எங்க சரண் புகணும்? அந்த கடல் போன்ற பகவானிடம் சரண் புக வேண்டும். அவரால் தான் இந்த ஆசைகளை அடக்க முடியும். நாமெல்லாம் ஆசைகள்னாலதான் இந்த காம ஏச குரோத ஏசல் ரஜோகுண சமுத்பவக, அது ரஜோகுணத்தை உண்டாக்கி என்ன ஆகுது? அது அடையாத போது அது குரோதமாகுது. குரோதோத் பவதி சம்மோக சம்மோகா ஸ்மிருதி விப்ரமக ஸ்மிருதி புரும்சாத் புத்தி நாசோ புத்தி நாசாத் பிரணஷ்யதி. அந்த புத்திய நாசம் பண்றது பிரணஷ்யதி. அது எதனால? தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ் தேகு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காமக காமாத் குரோதோ அபிஜாயதே. இப்படி பல புலனின்ப விஷயங்கள்ல நாம ஈடுபடுறதுனால இத்தனை சைடு எஃபெக்ட் வருது. நாம என்னமோ நினைச்சுக்கிறோம் துன்பம் தானா வருதுன்னு. துன்பத்திற்கு மூல காரணம் நம்ம புலன்களும் மனமுமே. அதனாலதான் பகவத்கீதையில புலன்களும் மனத்தையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு. அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? பக்தி தொண்டினால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும், வேற வழி கிடையாது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம். கேவல பக்தி. கேவல பக்தினா உன்னதமான பக்தி செய்யணும். அடுத்த ஸ்லோகம் 40. கிருச்ரோ மகான் பவ அர்ணவம் அப்ளவேஷாம் ஷட்வர்க நக்ரம் அசூகேன திதீர்ஷந்தி தத்வம் ஹரேர் பகவதோ பஜனீயம் அக்ரிம் கிருத்வோடுபம் வியசனம் உத்திரம் துஸ்தரானம். சரிங்க மாதாஜி.
மொழிபெயர்ப்பு. அறியாமை கடலானது கடப்பதற்கு மிகவும் அரியதொன்றதாகும். ஏனென்றால் அது பயங்கரமான சுறா மீன்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றன. பக்தர்கள் அல்லாதவர்கள் அதனை கடப்பதற்கு பல்வேறு கடினமான தவங்கள், நோன்புகள் போன்றவற்றில் ஈடுபடுகின்றனர். அவர்களுக்கு எங்கள் எளிய பரிந்துரை என்னவென்றால், பகவானின் தாமரை திருவடிகளை சரணடையுங்கள். அவைகள் அக்கடலை கடப்பதற்கு உதவும் படகுகளாகும். அக்கடலை கடப்பது மிகவும் கடினமானதுதான். இருந்தாலும் அவரது தாமரை திருவடிகளை தஞ்சம் அடையும் பொழுது நீங்கள் எல்லா ஆபத்துகளையும் கடந்து விடலாம். பொருளுரை. பௌதிக வாழ்க்கையானது இங்கே பெரிய அறியாமை கடலோடு ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. இக்கடலின் மற்றொரு பெயர் வைதாரணி என்பதாகும். இந்த வைதாரணி கடலில் அதுவே காரண கடலாகும். எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள் பந்துகளைப் போல் மிதக்கின்றன. அதன் மறுகரையில் இருப்பது தெய்வீக உலகமான வைகுண்டமாகும். அது பகவத்கீதையில் 8.20 குறிப்பிடப்பட்டுள்ளது. பரஸ் தஸ்மாத்து பவோ ஞா. இவ்வாறு ஜட இயற்கைக்கு மேலாக நித்தியமாய் என்றும் இருக்கின்ற ஆன்மீக இயற்கையானது இருக்கின்றது. காரணக்கடலில் இருந்து கொண்டிருக்கும் எல்லா பிரபஞ்சங்களும் மீண்டும் மீண்டும் அழிவுக்கு ஆட்படுகின்றன. அதே சமயம் வைகுண்ட லோகத்தைச் சேர்ந்த ஆன்மீகமயமான உலகங்கள் அழிக்கப்படுவது இல்லை. மனித வடிவு பெற்ற வாழ்க்கை ஒருவனுக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால், அவன் பௌதீக உலகம் என்று சொல்லப்படும் அறியாமை கடலை கடந்து ஆன்மீக வானத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே. இக்கடலை கடப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் அல்லது படகுகள் இருந்தாலும் குமாரர்கள் இக்கடலை கடப்பதற்கு பிருது மன்னரை முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளை தஞ்சமடைய சொல்கின்றனர். ஏனென்றால் அதனை விட சிறந்த படகு வேறேதும் இல்லை. பக்தர்கள் அல்லாதவர்கள் அக்கடலை கடப்பதற்கு வேறு முறைகளில் கர்மம், ஞானம், யோகம் முயற்சிக்கின்றனர். அதனால் அவர்கள் பெருந்துன்பத்தை சந்திக்க நேர்கின்றன. கடலை கடக்க முடியாத நிலையில் அவர்கள் இத்துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கின்றனர். பக்தர்கள் அல்லாதவர்கள் இக்கடலை கடப்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. அப்படியே அவர்கள் கடக்க முயன்றால் கடுமையான தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கு பதிலாக ஒருவன் முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகளை இக்கடலை கடக்க உதவும் பாதுகாப்பான படகு என்று முழு நம்பிக்கை கொண்டு பக்தி தொண்டில் ஈடுபடுவேயானால் அவன் எளிதாகவும் சுகமாகவும் இக்கடலை உறுதியாக கடக்கக்கூடும். அதனால்தான் பிருது மகாராஜா பகவானின் திருவடி தாமரை திருவடிகளை அடைக்கலம் கொண்டு எல்லா ஆபத்துகளையும் எளிதாக கடப்பதற்கு அறிவுறுத்தப்படுகின்றார். இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஆபத்தான பொருட்களே சுறாமீன்களுடன் ஒப்பிடப்படுகின்றன. ஒருவர் என்னதான் சிறந்த நீச்சல் வீரராக இருந்தாலும் சுறாமீன்கள் தாக்கினால் அவர் உயிர் பிழைப்பது அரிது. சுவாமிகள் என்றும் யோகிகள் என்றும் தம்மை தாமே விளம்பரப்படுத்திக் கொள்பவர்கள் அந்த அறியாமை கடலை தாங்க கடப்பது மட்டுமல்ல, மற்றவர் கடப்பதற்கு உதவுவோம் என்கின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் சொந்த புலன்களுக்கு பலியாகி போவதை நாம் பார்க்கிறோம். தம்மை பின்பற்றுபவர்கள் இக்கடலை கடப்பதற்கு உதவுவதற்கு பதிலாக இந்த சுவாமிகளும் யோகிகளும் அக்கடலில் வாழும் சுறாக்களான பாலுறவு பெண்கள் போன்றவைகளினால் விழுங்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ இந்த அறியாமை கடல், ஏன்னா நம்ம இங்க வந்திருக்கிறதே அதனால பௌதிக உலகத்திற்கு அறியாமையினால. நானே எல்லாம் செய்யணும், பகவானை போல நானே பெரிய உயர்ந்த அதிகாரியா இருக்கணும், நானே கட்டுப்படுத்தணும், நானே அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையில பகவான் மேல பொறாமைப்பட்டு பாராமுகம் கொண்டு இங்க வந்திருக்கிறோம். ஆனா இந்த அறியாமை என்கின்ற நிலையில நாம இங்க தள்ளப்பட்டிருக்கோம். இந்த பௌதிக உடல் எப்படிப்பட்டது? துக்காலயம், அசாஸ்வதம், அனித்தியம், அசூகம். இங்க துக்கங்கள் நிறைந்தது. துக்கங்கள் நிறைந்த இடத்துல இன்பத்தை தேடுறது முட்டாள்களோட வேலை. நாமெல்லாம் முட்டாள்களா இங்க பல பிறவிகள் எடுத்து அதைத்தான் தேடிட்டு இருக்கோம். ஆனா அது கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. யார் மீண்டும் பகவானை பற்றிய அந்த உணர்வை ஏற்படுத்தி கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்வதே எனது நிலை அப்படிங்கிறத உணர்ந்து அந்த அகங்காரம், பொய் அகங்காரம், நான் இந்த உடல் அப்படிங்கிற பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடுகிறார்களோ அவங்க பகவானை மீண்டும் அடையலாம். அப்ப இந்த அறியாமை கடல் அப்படின்றது நாம இங்க விழுந்துட்டோம். ஏன்னா இந்த பௌதீக உலகம் அப்படிங்கிறது பல பல கோடிக்கணக்கான அண்டங்கள் மேல மிதந்துட்டு இருக்கு. அதுல ஒரு அண்டத்துலதான் நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு அண்டத்துல, ஏதோ ஒரு கண்டத்துல, ஏதோ ஒரு நாட்டுல, ஏதோ ஒரு ஊர்ல, மாவட்டம், மாநிலம், ஒரு மாநிலத்துல, மாவட்டத்துல, அதுலயும் ஒரு சிற்றூர்ல, ஒரு சிறு வீட்டுல நம்ம இந்த உடல் எடுத்து பிரகிருதி ஸ்தானிக் அர்ஷதி அப்படின்னு சொல்லி
இந்த புலன்களாலும் மனம் உட்பட 6 புலன்களால் நாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். 9 வாயில் கொண்ட குடிலையிலால அடைக்கப்பட்டிருக்க அந்த ஆத்மா. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? ஆத்மாவை நினைக்காம இந்த உடல்னு நினைச்சு செயல்படுறதுனால இந்த உடலால பெரும் துன்பங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அதுதான் அறியாமை. அப்ப இந்த அறியாமை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த அறியாமை கடலுக்கு ஒப்பிடப்படுது. இங்கெல்லாம் சுறா மீன்கள் நிறைய இருக்கு, ஆபத்தான சுறா மீன்கள். என்னதான் நீச்சல் தெரிந்த வீரராக இருந்தாலும் நாம இந்த கடல்ல போடப்பட்டிருக்கோம். நாம நீந்தி கடப்பது ரொம்ப அரிது. ஆனா இந்த ஞானிகள் யோகிகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம இதை கடந்து விடலாம் அப்படின்னு கற்பனை பண்றாங்க, மென்டல் ஸ்பெகுலேட் பண்றாங்க. அதனாலதான் கடுமையான தவங்களையும் விரதங்களையும் அவங்க மேற்கொள்கிறார்கள். ஏன்னா பகவானோட தாமரை திருவடிகளை அவங்க சரணடைகிறது கிடையாது. அப்பவும் அவங்க நினைக்கிறாங்க என்னால முடியும். இந்த பெரும் சக்தி கோடான கோடி உலகங்களை எல்லாம் தோற்றுவித்து அதை படைத்து காத்து அழிக்கும் அந்த கடவுளிடம் சரணடையாம இந்த சின்னூண்டு அறிவை வச்சுக்கிட்டு 4 குறைபாடுகள் உடைய மனிதன், தவறு செய்யும் இயல்புடையவன், ஏமாற்றும் இயல்புடையவன், குறையுடைய புலன்களை உடையவன், மாயைக்கு உட்பட்டவன், இந்த 4 குறைகளையும் வச்சுக்கிட்டு அவன் ஒரு மமதை பாருங்க, பொய் அகங்காரத்தினால என்னோட யோகத்தினால நானு தவத்தினால நானே போயிருவேன், எனக்கு அவரை சரணடையணுங்கிற அவசியம் இல்லை. அப்பவும் அவன் அப்படிதான் நினைக்கிறான். அப்ப அவன் ஸ்வரூப நிலையை அறிந்து கொள்ளாமல் அவனாக ஒரு மனக்கற்பனையில யோகமெல்லாம் பண்ணி அஷ்டாங்க யோகம் பண்ணி கடுமையா முயற்சித்தாலும் கூட அதுல யாராவது ஒருவர் பரமாத்மாவை உணர்ந்து, யோகிகள் இதயத்தை நோக்கி பரமாத்மாவை கண்டுபிடிச்சிடுவாங்க சிலர் மட்டும். அதுல 1000 மனிதர்கள்ல யாரேனும் ஒருவர் பல ஜென்மங்களுக்கு அப்புறம் மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித் யததி சித்தையே யததாம் அபிசித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்துவதக, அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு பகுனாம் ஜின்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா ஷூ துர்லப. அந்த மகாத்மா ரொம்ப அரிதானவன், ஷூ துர்லப. வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்னு முடிவுக்கு பல ஜென்மங்களுக்கு அப்புறம் பகுனாம் ஜென்மனாம் அப்படின்னு வர்றக்கு அப்படி பிரவி எடுத்துட்டே இருக்கணும். அதனாலதான் சொல்றாங்க எத்தனை அப்பனோ எத்தனை அம்மையோ அப்படின்னு சொல்லி. நம்ம கடல் மணல்களை கூட எண்ணி விடலாம், ஆனால் நான் பிறந்த பிறப்பை எண்ண முடியாது அப்படின்னு ஒரு அடியவர் பாடுறார். அத்தனை பிறவி எடுத்து அப்புறம் இந்த ஞானம் என்னைக்காவது ஒரு தடவை நாம பல ஜென்மங்கள் சுழன்று சுத்தி அடிச்சாலும் நான் திருந்த மாட்டேன்னு சொல்லி கடைசியில ஒரு ஜென்மத்துல திருந்தியே ஆகணும். ஒரே வழி சரணாகதி அடையறதுதான். பகவானுக்கு நான் உன்னுடைய சேவகன், அதை அப்ப செய்யறதை இப்பவே செஞ்சுட்டு போலாம். ஏன்னா இத்தனை அடி வாங்கி திருந்தணுங்கிறது கிடையாது. சிலருக்கெல்லாம் பட்டா புரியும், சிலருக்கு சொன்னா புரியும், சிலருக்கெல்லாம் பட்டாலும் புரியாது, சொன்னாலும் புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி ஜென்மம் எடுத்துட்டே இருப்பாங்க. சோ நாமெல்லாம் எந்த நிலைங்கிறது நம்மளுக்கு தெரியல இன்னும். ஆனா நாம ஓரளவுக்கு இதுக்குள்ள பக்தி தொண்டுக்கு வந்துட்டதுனால நாமெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகள், இங்க இருக்கிற அத்தனை பேருமே. அப்ப மனித வடிவு பெற்ற வாழ்க்கை ஒருவனுக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால், அவன் பௌதிக உலகம் என்று சொல்லப்படும் அறியாமை கடலை கடந்து ஆன்மீகவானை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது கொடுக்கப்படுது. அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள், பக்தர்களோட சங்கம், கிரந்தங்கள், நம்மளுக்கு பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்கிறது நம்ம கை கிடைச்சிருக்குன்னா சில பிரபுபாதரோட கருணையினால. அப்ப எத்தனையோ படகு இருந்தா கூட இங்க சனத்குமாரர்கள் இந்த கடலை கடப்பதற்கு பிருத்து மன்னரை முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளை சரணமடைய சொல்கிறார்கள். ஏன்னா அதை விட சிறந்த படகு வேற எதுவும் கிடையாது. இப்ப பக்தர்கள் அல்லாத இந்த கர்ம யோகி, ஞான யோகி அவங்க எல்லாம் என்னதான் முயற்சி பண்ணினாலும் அவங்க இதை கடக்க முடியாது. ஆனா பக்தர்களுக்கு இந்த பெரும் கடல் எப்படிப்பட்டதுன்னா, பக்தி செய்யும் போது, பகவானுக்கு அன்பு தொண்டு செய்யும் போது அந்த கடலானது சுருங்கி கன்றுக்குட்டியின் காலடி குழம்பில் தேங்கிய நீரை போல கடக்க மிகவும் எளிமையானது. சோ பக்தர்கள் ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. என்ன நாம இந்த ஜட உலகில நாம ஏதாவது கஷ்டம் இல்லாம செய்யறோமா? ஒரு 5 ரூபாய் சம்பாதிக்கனாலும் நாய் மாதிரி ஓடணும், நாக்க தொங்க போட்டுட்டு கழுத மாதிரி உழைக்கணும். சோ அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். ஆனா பக்தி தொண்டு செய்யறதுக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா பக்தி தொண்டின் மூலமாக நம்மளுக்கு எளிமை, தூய்மை, நல்ல எண்ணங்கள் வர்றதுனால நம்மளுக்கு அதிகமான இன்பம் தான் கிடைக்குது.
ஆனா இதை ஏன் புரிஞ்சுக்காம மக்கள் ஓடிட்டு இருக்காங்க? கஷ்டத்துக்கு தான் அவங்க தலையை கொடுக்குறாங்களோ தவிர நல்லதுக்கு பணிய மாட்டேங்கிறாங்க. மாலை போடுறோம் வாங்கன்னா அதை விட்டுட்டு ஆஹ், அவங்க இந்த ஆடானது என்ன பண்ண பார்த்திருக்கீங்களா? ஆடு வெட்டுறவன் இருக்கான் இல்லையா, ஆடு வளர்த்துறான், கறிக்கடை இருக்கு, அங்க போய் பாத்தீங்கன்னா ஆடு ஒருத்த வெட்டிடுவான், ஒரு ஆட்டை வெட்டிடுவான், அடுத்த ஆடு லைன்ல நிக்கும். ஆனா அந்த ஆடு வெட்டுறப்போ அது துடிக்கிற துடி எல்லாத்தையும் பார்க்கும். ஆனாலும் கூட அடுத்த ஆடு என்ன ஒண்ணுமே கண்டுக்காம அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும். அது போல இந்த மனிதர்கள் எத்தனை தான் அடிபட்டாலும் மரணம் வரும் என்று தெரிந்தாலும் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காம, ஒருத்தர் நம்ம வீட்டுல எத்தனையோ மரணங்கள் நம்ம வீட்லயே நடக்குது, அதையெல்லாம் பாக்குறோம். அவங்க கதி என்ன, எங்க போனாங்க? நம்ம கூட இவ்வளவு நாள் இருந்தாங்க, அந்த உடல் போயிருச்சு. அந்த உடலுக்காக அழுவாங்களே தவிர அந்த ஆத்மாவுக்காக நினைச்சு பார்க்க மாட்டாங்க. சோ அவரை மாதிரியே நாமளும் போகணுமா, நாம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மனித வாழ்க்கை. அதனாலதான் மானுஷ ஜென்மம் சுதுர்லபம். சுதுர்லபம் மானுஷ ஜென்மம் ரொம்ப அரிதானது. அதை நாம நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சோ பிருத்து மகாராஜா பகவானின் திருவடி தாமரைகளை அடைக்கலம் கொண்டு எல்லா ஆபத்துகளையும் எளிதாக கடப்பதற்கு அறிவுறுத்தப்படுகிறார். 4 குமாரர்கள் அவருக்கு அவ்வளவு போதனை சொல்றாங்க அப்படின்னா அவருக்காக கிடையாது. பிருத்து மகாராஜா மிகப்பெரிய பக்தர், பகவானோட இன்கார்னேஷன், டைரக்ட் இன்கார்னேஷன், சக்தி ஆவேச அவதாரம். இதையெல்லாம் ஏன் சொல்றாங்க? அவருக்கு சொல்வதன் மூலமாக நம்மள அறியாமையிலிருந்து நீக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்ப பிருது மகாராஜா மக்கு பையன், அதனால அவருக்கு சொல்றாருன்னு நினைச்சுக்க கூடாது. நம்ம அந்த நிலையில இருக்கிறோம். எப்படி ஒரு மருமகளுக்கு சொல்லணும் அப்படின்னா, தன் மகளை இடித்து காட்டுவா ஒரு அம்மா, நீ ஏன் இதெல்லாம் பாத்திரமெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்க, மருமகன் நின்னு பாத்துட்டு இருப்பா. சோ அது இன்டைரக்டா சொல்றது. இப்ப ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு பொய் அகங்காரம் இருக்கு. நீ யாரு சொல்றது, நான் என்ன கேக்குறது? ஆனா இன்டைரக்டா சொல்லும் போதாவது கொஞ்சம் புத்தி வருமா அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்ரீல பிரபுபாதன் நம்மளுக்கு அந்த பொருளுரையில எடுத்து கொடுக்கிறார். இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஆபத்தான பொருட்களை சுறாமீனுடன் ஒப்பிடப்படுது. அப்போ என்னதான் நீச்சல் தெரிந்தாலும் சுறாமீன் தாக்குனா பிழைக்கிறது கஷ்டம். இப்ப யோகிகள் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்திட்டு இந்த அறியாமை கடலை தாங்கள் கடப்பது மட்டுமல்ல மற்றவர்கள் கடப்பதற்கு உதவுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாய் வாழை பிடிச்சிட்டு நாங்க கடலை கடப்போம் அப்படிங்கிற மாதிரி சிலர் அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. நிறைய யோகா சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இது எப்படின்னா, நாங்களும் தப்பிச்சிருவோம் இந்த பௌதிக உலகத்துல இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க வாழை பிடிச்சுக்கிறாங்க. நாய் வாழ் பிடிச்சிட்டு இப்ப கடலை கடக்கிற மாதிரி, நான் என்னை காப்பாத்திரும் அப்படின்னு. ஆனா அவர்கள் எல்லாம் தங்கள் சொந்த புலனுக்கு பலியாகி போவதை பாக்குறோம். யோகிகளால யாரெல்லாம் பகவான் சரணடையிலையோ அவங்களால மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. மறுபடியும் அவங்க திரும்ப திரும்ப விழுந்து போவாங்க. ஏன்னா அந்த கடலில் வாழும் சுறாக்களான பாலுறவு பெண்கள் போன்றவற்றினால் விளங்கப்படுகின்றனர். ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த உலகத்துல பாலுறவு. ஏன்னா காம பயப்படுறதுதான் இந்த உலகத்தோட முக்கியமான எதிரி. மாது அப்படிங்கிறது அதாவது ஆண் பெண் கவர்ச்சி தான். அதனாலதான் இந்த உலகமே ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த ஸ்லோகம் 41. மைத்ரேய உவாச்ச ச ஏவம் பிரம்ம புத்ரேன குமாரேணாத்மமேதசா தர்ஷிதாத்ம கதி சம்யக் பிரசஸ்யோவாச்ச தம் நிருபஹ. हरे कृष्ण माताजी, नाम படிக்கிற மாதாஜி. படிங்க. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மைத்திரேய முனிவர் மாமுனிவர் கூறினார், இவ்வாறு பிரம்மதேவரின் மைந்தரும் ஆன்மீக அறிவில் தேர்ச்சி பெற்றவர் 40 படிங்க மாதாஜி. மாதாஜி கரெக்டா தான் படிக்கிறாங்க. 41 அடுத்த பேஜ். உயர்ந்த பெற்றோருமான 4 குமாரர்களில் ஒருவரால் ஆன்மீக ஒளி ஏற்றப்பட்டவுடன் பிருது மகாராஜா அவர்களை வணங்கி கீழ்கண்ட வார்த்தைகளை கூறலுற்றார். பொருளுரை. இச்சுலோகத்தில் வரும் ஆத்ம மேதசா எனும் வார்த்தைக்கு ஸ்ரீ பாத விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் விளக்கம் கூறுகிறார். ஆத்மனி என்றால் பரமாத்மனி ஆகிய பகவான் கிருஷ்ணருக்கு என்று பொருளாகும். பகவான் கிருஷ்ணரே பரமாத்மா ஆவார். ஈஸ்வர பரமகிருஷ்ணா பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் முற்றும் நிரப்பப்பட்ட மனத்தை பெற்றவர் ஆத்ம மேதா ஆவார். இச்சொல் கிருஹமேதி எனும் வார்த்தைக்கு எதிர்ப்பதம் ஆகும்.
இச்சொல் எப்போதும் பௌதீக செயல்களிடத்து கவனம் செலுத்துபவன் என்பதை குறிக்கிறது. ஆத்மமேதி என்பது எப்போதும் கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணரின் செயல்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது என்பதாம். பிரம்மதேவரின் மைந்தரான சனத்குமாரரும் கிருஷ்ண உணர்வு நிரம்ப பெற்றவர் ஆதலினால் ஆன்மீக வளர்ச்சிக்குரிய பாதையினை பற்றி அவரால் குறிப்பிட முடிந்தது. ஆத்மகதி என்பது ஆன்மீக பாதையின் செயல்களை குறிப்பிடுகின்றது. அவற்றின் மூலமே ஒருவனால் கிருஷ்ணரை பற்றிய மெய்யறிவில் வளர்ச்சி பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் மிக உயர்ந்த பக்தர். அவர் சொல்றாரு, ஆத்மனி ஆத்மமேதசா பரமாத்மனி அப்படின்னு நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்றார். அதாவது பகவான் கிருஷ்ணருக்கு ஈஸ்வர பரமா கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அனாதிராதி கோவிந்த சர்வ காரணமான அந்த பகவானுக்கு ஆத்மமேதா அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் நிரம்ப பெற்ற, அவர் மனசுல எல்லாமே கிருஷ்ணர், எப்பொழுதும் 24 மணி நேரம் கிருஷ்ணருக்காக அப்படின்னு எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அந்த செயலை கிருஷ்ணருக்காக அர்ப்பணிப்பது, கிருஷ்ண உணர்வில் இருப்பது, அவரை ஞாபகப்படுத்துறது, அவரது நாம ரூப புகழ் லீலைகளை கேட்பது, பேசுவது, இப்படியாக கிருஷ்ணமேதி. எப்படி நம்ம கிரகமேதி இங்க கிரகமேதி அப்படின்னா எதிர்ப்பதம், கிரகஸ்தா அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் இருப்பவர். அவர் குடும்ப வாழ்வில் இருந்தாலும் கிருஷ்ணருக்காக அவர் ஒரு மனைவி மக்கள் அதையெல்லாம் உபயோகப்படுத்துறார். தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் அனைத்தையும் பகவானுக்காக உபயோகப்படுத்துறார். ஆனா கிரகமேதி அப்படின்னா ஆப்போசிட், அவர் பௌதிக செயல்ல கவனம் செலுத்துவார். அதே போல இங்க ஆத்மமேதி அப்படின்னா கிருஷ்ண உணர்வுடன் எப்பொழுதும் கிருஷ்ணருக்கு செயல்களை செய்து கொண்டு அவரை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது. இப்ப இந்த சனத்குமாரர்கள் அந்த மாதிரி ஆத்மமேதிகளாக இருந்தாங்க. சோ அதனாலதான் அவங்க ஆத்மகதி அப்படின்னா ஆன்மீக பாதையின் செயல்கள்ல நிறைந்திருந்தார்கள். அவர்கள் மூலமே ஒருவனால் கிருஷ்ணரை பற்றிய மெய்யறிவில் வளர்ச்சி பெற முடியும். தூய பக்தர்களிடமிருந்து நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ண உணர்வுனா என்ன. நம்மளோட இஷ்டத்துக்கு நாம கடைபிடிக்க கூடாது. நான் நினைச்சதுதான் எல்லாமே அப்படின்னு தனியா ஒரு டிக்ஷனரி நாமளே போட்டுக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அனுகாஸ் அப்படின்னா நம்மள பாதையை ஒரு உயர்ந்த பக்தரின் பாதையை பின்பற்றுபவர்கள். அதனாலதான் நம்மளுக்கு 12 உயர்ந்த பக்தர்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அவங்க 12 மகாஜனங்கள்? ஒரு ஸ்லோகமே இருக்கு, நீங்கெல்லாம் அது கண்டிப்பா படிக்கணும். 12 மகாஜனங்கள் சொல்லுங்க. யாராவது 2-3 பேராவது சொல்லுங்க. அப்படியே தொடர்ந்து யாருக்கு என்ன பீஷ்மர், பிரகலாதர், பீஷ்மர், பலி மகாராஜா, யமராஜா, சனத்குமாரர்கள். அது வருதா மாதாஜி? அதுல சனத்குமாரர்கள், பீஷ்மர், பிரகலாதர், பீஷ்மர், கபிலர், யமராஜர் இருக்காருங்களா? யமராஜர், ஜனகர், ஜனகர், பலி மகாராஜா இருக்காரு மாதாஜி. அதுல வர ஆமாங்க. ஜனகோ பீஷ்மோ பலி வையாகிர் வயம். இந்த மாதிரி 12 மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும். அப்ப பகவான் சொல்றாரு, என்னை ஃபாலோ பண்ண, என்னை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. எப்போ சர்வ தர்மான் பரித்யட்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படிங்கிறார். ஏகம் அப்படின்னா என்னை மட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ அவரே மகாஜனங்களையும் உருவாக்கி இருக்கிறார். சோ அவங்கெல்லாம் யாரு? பகவானுடைய பக்தர்கள். சோ அவர்கள் அடிச்சுவற்றையும் நாம் பின்பற்ற வேண்டும். அப்ப பகவானை விட பகவானுடைய பக்தர்கள் மிகவும் கருணை உள்ளவர்கள். அதனால அவங்க அடிச்சுவற்றை பின்பற்றுறது நம்மளுக்கு இன்னும் சேஃப்டி. இப்ப பாருங்க, சில பிரபுபாதர் அவருடைய கருணையினால ஈவன் ரொம்ப மோசமான நிலையில இருந்த ஹிப்பீஸ் அவங்கெல்லாம் கூட பக்தர்கள் ஆக்கப்பட்டாங்க. சோ காரணமற்ற கருணையை கொடுக்கக்கூடியவங்க.
அதனாலதான் இப்ப குரு மகாராஜர் வந்து இப்ப சைத்தன்ய மகாபிரபு வரும்போது கருணையின் அவதாரமாக வந்தார். அதனாலதான் இன்னைக்கு கூட மாயப்பூருக்கு நிறைய பேர் படையெடுக்கிறாங்க. அவர் தோன்றிய இடம் மாயப்பூர். அந்த இடத்துக்கு போனாலே அந்த கருணை வெள்ளம் தான் அங்க பார்க்க முடியும். குரு மகாராஜ் நம்மளுக்கெல்லாம் ஏன் தீட்சை தந்திருக்காரு? நாமெல்லாம் பெரிய பக்திமான்கள் அதனாலயா? நாமெல்லாம் ரொம்ப அறியாமை கடல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட குவாலிட்டி எல்லாம் கம்மியா இருந்தா கூட நம்மள கூப்பிட்டு தீட்சை கொடுக்கிறார். அந்த காலத்துல தீட்சை வாங்குறது எவ்வளவு கடினம். ஆனா அப்பெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் இருந்தா மட்டும்தான் அந்த தீட்சை கொடுப்பாங்க. ஆனா இப்ப பர்ஃபெக்ஷனே இல்லைன்னா கூட தீட்சை கொடுக்குறாங்க. ஆனா அது வாங்கறதுக்குதான் ஆள் இல்லாம இருக்கு. குரு மகாராஜ் நம்மளுக்கு கெஞ்சுறாரு, வாங்க நான் கருணை கொடுக்குறேன்னு. ஆனா மக்கள் எங்களுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னுட்டு போக மாட்டேங்கிறோம். கருணை கிடைக்குது, கருணை வெள்ளம். ஆனா நிறைய பேரு அது திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு காமெடியா இருக்கு. பெருசா நினைக்கிறாங்க. பிரபு வந்துட்டார் நினைக்கிறேன். 12 மகாஜனங்கள் பிரம்மா, சிவா, நாரதர், குமாரர்கள், கபிலர், வைவஸ்வத மனு, பிரகலாதர், ஜனகர், பீஷ்மர், பலித மகாராஜன், சுகதேவர், யமன். பிரபு வந்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு.